ஒவ்வொரு புதிய நாளும் தேவனால் அருளப்படுகிற ஒரு பரிசாக இருக்கிறது. हर प्रतिदिन की सुबह परमेश्वर के द्वारा हमें दिया गया तोहफा के रूप में है। புதிய நாள் என்று சொல்லும் பொழுது, ஏதோ ஒரு நாள் முடிஞ்சு இன்னொரு நாள் தொடங்குறது அப்படின்னு சாதாரணமா நம்ம நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு புதிய நாளும் தேவனுடைய அன்பின் வெளிப்பாடுதான் ஒரு புதிய நாளை நாம் பார்க்கிறோம். हर प्रतिदिन का सुबह ऐसा नहीं है कि लगातार हमेशा जैसा आता है, रात होता फिर नेक्स्ट दिन सुबह होता, ऐसा नहीं है। परमेश्वर का प्रेम को प्रकट करने का रूप में ही है हर दिन का सुबह। தேவன் நம்மேல் பாராட்டின அன்பு, கிருபை, மகிமை அது அது பழசாகாது. ஒவ்வொரு நாளும் புதிய நாளும் புதியதாக புதியதாக கொடுக்கிறாருன்றதோடைய ப்ரூஃப் தான் இந்த புதிய நாள். परमेश्वर हमें देते हुए प्यार, कृपा और सामर्थ, बल सब किसमें हम प्रूफ दिखाता है बोलने से हर प्रतिदिन वो बढ़ते जाता है, नया होते जाता है। हर दिन जब हम प्रवेश करते हैं वो उसका ही प्रूफ है। அதனால ஒவ்வொரு புதிய நாளையும் நம்ம கொண்டாட வேண்டும். தேவன் எனக்கு அளித்ததான எனக்கு கொடுக்க போகிற புதிய பலத்தை, புதிய அன்பை, புதிய மகிமையை, புதிய ஞானத்தை நம்ம ஒவ்வொரு புதிய நாளும் புதுசா நம்ம ரிசீவ் பண்ணணும். तो परमेश्वर देते वाले हर प्रतिदिन हमें देते वाले नए प्रेम और उनकी कृपा, उनका ज्ञान, उनका प्रकाश में हम जो है बढ़ते जाना है, उसको हम पा लेना चाहिए। அதுதான் ஒவ்வொரு புதிய நாளும் நமக்கு அருளப்படுகிறது. इसीलिए जो है हर प्रतिदिन हमें हमारे लिए दिया जाता है। அதனாலதான் தேவன் ஆண்டவர் சொல்றாரு, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. इसीलिए परमेश्वर कहते हैं कि कल के आने वाले कल के बारे में आप कोई चिंता नहीं रखना चाहिए। ஆண்டவர் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதெல்லாம் செய்யறதுதான் நம்முடைய பிரச்சனை. परमेश्वर जो कार्य को नहीं करने को कहते हैं, वो सारे कार्यों को करना ही हमारा प्रॉब्लम है। வேதத்துல தேவன் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு. ஆனா நம்ம எல்லாத்துக்கும் கவலைப்படுறோம், அதான் பிரச்சனை. और वचन कहता है कि परमेश्वर कहते हैं कोई भी प्रकार की बातों को लेकर चिंता नहीं करना, लेकिन हमारा काम यही है कि चिंता करते रहेंगे। எல்லாத்தையும் பத்தி நம்ம கவலைப்பட்டுட்டே இருக்கிறது தான் நம்மளுடைய பிரச்சனை. और सारे बातों को लेकर हम लगातार चिंता में ही रहते हैं, यही बड़ा समस्या है। அப்புறம் நாளைக்காக கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு. ஆனா நம்ம என்னைக்கு ஆரம்பிக்கிறோமோ அன்னைய பத்தியே கவலை ஸ்டார்ட் ஆயிருது. और कल के दिन का प्रति चिंता नहीं रहना है कहते हैं, लेकिन हम आज का दिन का ही चिंता को लेकर बैठ जाते। அப்புறம் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க பயப்படாதீங்க, பயம் வேதனை உள்ளது. நீங்க அன்பில் பூரணப்படுங்க. அன்பில்லாதவன் அவன் தேவனிடத்தில் இருக்க மாட்டான். பயப்படாதீங்கன்னு வேதம் சொல்லுது. और वचन कहते हैं कि नहीं करना, डरना नहीं करके, लेकिन हम क्या है डरते रहेंगे और प्रेम में बढ़ना करके वचन कहते हैं। இப்படியா வேதத்துல சொல்லுகிற எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்காமல், அதை வாழாமல், அதை செயல்படுத்தாமல் வெறுமனையா வசனத்தை மட்டுமே பேசி சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. तो इस प्रकार की वचन जो हमारा रूटीन लाइफ में हम अपना जीवन में एक्सपीरियंस करना है, उसको जो है इम्प्लीमेंट भी करना है, लेकिन ये सारे काम को हम छोड़कर केवल वचन बोलने से कोई फायदा नहीं है। வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா நிறைவான கிறிஸ்து நமக்குள் இருந்தும்
குறைகளை பத்தியே நம்ம ரொம்ப நிறைவா பேசுறதுனால குறைவுதான் நம்ம இருதயத்திலையும் நம்ம எண்ணங்களிலும் சரீரத்திலையும் அதிகமா இருக்கே ஒழிய நிறைவான கிறிஸ்து பிரதிபலிக்கவே முடியல. और वचन में ऐसा लिखा है कि परिपूर्णता जब आएगा तो कमी दूर हो जाएगा, लेकिन वह चीज को हम विश्वास नहीं, उसको जो है हम मानते नहीं है। परिपूर्णता मसीह जब परिपूर्ण मसीह जब हमारे भीतर रहते हैं, उनको देखने से भी अधिक हम अपने कमियों को ही देखते हैं। इस वजह से हमारे इमोशंस में और हमारे शरीर में जो है कमी कमी ही ज्यादा देखते हैं, और उसी को जो है फोकस करने की वजह से कमी और बढ़ता है। நம்ம நிறைவானவர் அதிகமா அவரை பெருசா பார்க்காம நமக்குள்ள இருக்கிற குறைவுகள், பலவீனங்கள், நம்ம சுற்றி இருக்கிற நம்மை பார்த்து பேசுகிற வார்த்தைகள், இதெல்லாம் ரொம்ப நிறைவா நினைக்கிறோம். அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில அந்த குறைவுகள் எப்பொழுதுமே நம்மளை அட்டென்ஷன் பண்ணிட்டு இருக்கு, நம்மளோட அது நெருங்கி இருக்கு. और हमारे परिपूर्ण मसीह को हम ध्यान नहीं देते हैं। हमारे कमियों के ऊपर हमारे चारों तरफ लोग क्या कहते हैं, ये जो देखते हैं ना, उस पर हमारा नजर को रखते हैं। इस वजह से जो है कमी हमारा जीवन को हमेशा अटेंशन में ही रहते हैं। நம்ம ஏன் இதற்கெல்லாம் காரணம் ஏன்? நான் வேதத்தை வாசித்தும் ஜெபித்தும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் ஏன் இந்த குறைவுகள் எனக்குள்ள இருக்கு அப்படின்னு என்ன காரணம்னா, நாம் ஆவியில் பலப்படவில்லை. முதலாவதாக நான் ஆவின்றதே நம்ம நிறைய பேர் அறியாம இருக்கோம். और हम यीशु मसीह को ग्रहण करने के बाद भी हम क्यों अभी भी कमियों को ही देखते हैं बोलने से, हम आत्मा में बल नहीं पाए हैं इस वजह से। நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து உங்களுடைய சூழ்நிலைகள் வரும் பொழுது, படுக்க போகும் பொழுது, வேலையில இருக்கும் பொழுது, நீங்கள் ஒன்றை திரும்ப திரும்பவுமாக உங்கள் ஆத்துமாவுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். நான் சரீரம் கிடையாது. ஐ எம் நாட் அ பாடி, ஐ எம் அ ஸ்பிரிட் என்றத நீங்க ஆழமா உங்கள் ஆத்துமாவுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம். और हर प्रतिदिन सुबह जब उठेंगे और जब रात को लेटते वक्त और आप काम करने की जगह में, हर समय आप अपने आत्मा को सिखाइए कि मैं शरीर नहीं हूँ, मैं आत्मा हूँ। எனக்கு ஆத்துமா சோல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் சரீரத்துக்குரியவன் அல்ல, சரீரத்துக்குரியவள் அல்ல. நான் ஆவியா இருக்கிறேன், எனக்குள் ஆவி இருக்கிறது. அந்த ஆவி வாழ்வதற்கான ஒரு பிரவேசமான அந்த கூடுதான் அந்த சரீரம். அத நீங்க மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் வரும் பொழுதும் ஐ எம் நாட் அ பாடி, ஐ எம் அ ஸ்பிரிட் என்றத அழுத்தமா நீங்க அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். आप हर प्रतिदिन हर समय आप अपने आत्मा से कहते रहना है कि मैं शरीर नहीं हूँ, मैं एक आत्मा हूँ और परमेश्वर की आत्मा मुझ में है। आत्मा रहने का एक घोंसला के समान ही मेरा शरीर है करके आप लगातार अपने आत्मा को ट्रेन करिए। உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உங்களுக்கு இப்ப ஒரு பொறாமை வருது. உங்களுக்கு மாம்சத்தின் கிரியைகள் உங்கள தாக்குது. அதுக்குள்ள இருந்து நீங்க விடுதலை பெறாம இருக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீட் நோ யூ ஆர் ஸ்பிரிட். நான் ஆவியா இருக்கிறேன். ஆவியா இருக்கிறேன் என்கிற ஞானம் உங்களுக்குள் ஆழமாக அது பதிய பதிய தான் ஆவியின் சிந்தைகளால் நீங்கள் நிரப்பப்பட முடியும். एक छोटी सी एग्जाम्पल में रूप में मैं कहती हूँ, अगर आपके अंदर जलस आ गया है किसी के प्रति, या फिर शारीरिक इच्छा में आप डूबे हैं, तो जब आता है तो उस प्रकार का इच्छा, तो आप उस समय कहिए कि मैं शरीर नहीं हूँ, मैं आत्मा आत्मा हूँ करके। ऐसा बोलकर अपना उसको जब आप ओवरकम करेंगे, तब जाकर आप आत्मिक सोच में ही आप बढ़ेंगे। அப்பதான் அந்த ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமாம் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி உங்கள் ஆவியிலே அந்த ஜீவன் வரும். அவருக்குள் இருந்த அந்த ஜீவனுக்குள் நீங்கள் பிரவேசிக்க முடியும். அப்பொழுதுதான் அந்த ஆவியின் சிந்தை உங்களுக்கு பாசிபிள். இல்லைன்னா அது உங்களுடைய வாழ்க்கையில அது ரொம்ப இம்பாசிபிளா இருக்கும்.
आप ऐसा जब करेंगे तभी जाके प्रवचन जैसा कहता है कि आत्मा की सोच जीवन और शांति है। आप तभी आप मसीह की जीवन में प्रवेश कर पाएंगे, तभी आपके भीतर आत्मिक सोच आके एप्लीकेबल होगा। இல்லன்னா நீங்க மாம்சத்துல நீங்க ரொம்ப டாமினேட் ஆயிருவீங்க. மாம்ச சிந்தை, மாம்சத்தின் கிரியைகள் உங்கள ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். அதுதான் உங்கள டாமினேட் பண்ண ஆரம்பிக்கும். नहीं होने से आप शारीरिक जीवन ही बिताते हैं, तो आप शारीरिक जीवन की आधीन में ही रहेंगे। இது நான் செய்யறேன். ஆனாலும் நான் அதுல திரும்ப திரும்ப விழுந்துடுறேன். நோ ப்ராப்ளம். இந்த ஆவிக்குரிய இந்த ஆவியில் நடக்கிற என்ன ப்ராசஸ் இது லாங் லைஃப்க்கு அதுதான். அது நம்ம முடிவு வரையும் நம்ம அத பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். அது ஒரு நாள் உங்களுடைய அது உள்ளான மனிதன் வல்லமையா பலப்படுற வரையும் தான் இந்த ப்ராசஸ் இருக்கும். आप कहते होंगे मैं ये सारे काम करता हूँ फिर भी मैं बार बार गिर जाता हूँ शारीरिक में बोलने से। कोई प्रॉब्लम नहीं है। ये जो है ये आत्मा में बढ़ना ये लंबा प्रोसेस है। आप जितना बढ़ेंगे एक दिन कैसा भी आत्मिक जीवन आपके अंदर से आपका भीतरी मनुष्य प्रकाशमान हो जाएगा। तब तक आप लगातार इसको करते आइए। आप जब आपकी भीतरी मनुष्य प्रकाशमान हो जाएगा तो आप शारीरिक सोच से आप जीत जाएंगे। நீங்க அடிக்கடி நெறைய பேர் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்னா, "நான் மனுஷன் தானே! நானும் மனுஷன் தானே! நானும் எனக்கும் மனசு இருக்கு தானே! நானும் எல்லார் போலயும் தானே!" அதெல்லாம் நம்ம அத பிராக்டிஸா நம்மளுடைய ஹேபிட்டா அத நெனைக்கவே கூடாது. எப்பேர்ப்பட்டதான உங்களுக்கு எதிராக இருக்கிறதான எந்த போராட்டங்கள் இருந்தாலும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நாம் ஆவி என்கிறதான ஒரு சிந்தையிலே நாம் வரும்பொழுது கண்டிப்பாக எல்லா தோல்விகளையும் நீங்கள் ஜெயமாக மாற்ற முடியும். எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் மாற்றி அமைக்கிற வல்லமை உங்களுக்குள் அது வந்துவிடும். आप कहते होंगे मैं भी एक मनुष्य हूँ, मेरा भी एक हृदय है, दिल है, उसमें आशा है, ऐसा सब बोलेंगे। लेकिन कोई भी परिस्थिति में आप आके उसको प्रैक्टिस मत करिए और उस वचन को जो है आप अपने जीवन में हैबिट में मत लाइए। आप कोई भी परिस्थिति हो चाहे हो जाए, लेकिन आप उस वक्त बोलिए कि मैं आत्मा हूँ, आत्मा के लिए चुना गया हूँ। जब बोलेंगे उसी प्रकार जीना स्टार्ट करेंगे तो मैं कहती हूँ आपका हर एक हार को आप जीत जाएंगे। எல்லா சூழ்நிலைகளையும் உங்கள் வாயின் வார்த்தையின் அதிகாரத்தினாலே எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிற அந்த வல்லமையும் அதிகாரத்தையும் நீங்கள் பெற்று விடுவீர்கள். सारे परिस्थिति में भी आपके जो जीतने का अधिकार को और सामर्थ्य को आपके शब्द में है। आप अपने वचन को बोलते हुए ही आप जीत जाएंगे। ஏன் நம்மளால எந்த ஒரு காரியத்தையும் நம்மளால ஜெயிக்க முடியல அப்படின்னா, நம்ம மற்றவர்களைப் போல, உங்க ஆஃபீஸ்ல இருக்கிறவங்கள போல, மத்த டீச்சர்ஸ் போல உங்களையும் நெனச்சுக்கிறீங்க. உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள போல நீங்களும் உங்கள நெனச்சுக்கிறீங்க. என்ன எல்லாருக்கும் நடக்கிறது தானே, எல்லாருக்கும் இது போறது தானே, எல்லார் வாயிலயும் வர்றது தானே அப்படின்னு மற்றவர்களையும் உங்களையும் ஒப்பிட்டு நீங்க உங்கள சாதாரணமாவே நீங்க நெனச்சுக்கிறதுனால தான் அத என்கரேஜ் உங்களுக்குள்ள வருகிறதான அந்த மாம்சத்து கிரியைகள நீங்க என்கரேஜ் பண்ணி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றதுனால தான் உங்களுக்குள் ஆவி உங்கள் ஆவிக்குள் நீங்கள் பிரவேசிக்க முடியாமல் போகிறது. आप क्यों कोई भी कार्य से में जीत नहीं पाते हैं बोलने से ऑफिस में चाहे रख लीजिए। आप अपने आप को जो है कंपेयर करते हैं दूसरे लोगों के साथ कि ऐसा ही है। कहाँ से हम इस प्रकार सारे सबके जीवन में ऐसा होते ही है, संभव है। ऐसा अपने आप को दूसरों के साथ कंपेयर करते हैं शारीरिक सोच में रहते हैं। इस वजह से जो है आप उसको जो है ओवरकम नहीं कर पाते हैं। आप ऐसा नहीं सोचना चाहिए मैं आत्मा हूँ, अपने आप को मैं बल पाया वाला व्यक्ति हूँ करके आप सोचना चाहिए। இப்பொழுதும் நீங்கள் உங்களை மண்ணானவன் என்கிற அந்த சாயலிலிருந்து நான் வானத்துக்குரியவர் எனக்குள் இருக்கிறார் என்பத
ஒவ்வொரு சூழ்நிலையிலயும் நீங்க வெளிய போய் நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி, உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய அன்றாட நீங்க வேலை செய்கிற இடத்துல, உங்க ஸ்கூல்ல, நீங்க வீட்டுல, உங்கள் உற்றார் உறவினர்கள் மத்தியில உங்கள எப்போதுமே ஒரு செப்பரேட்டா உங்கள யோசிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் அசாதாரணமானவர்கள் என்கிறத நீங்க அத கன்ஃபஸ் பண்ணணும். நீங்க அத அங்கீகரிக்கணும். तो आप जो है मैं इस मिट्टी से बना हुआ हूँ लेकिन मिट्टी का नहीं हूँ, इस संसार का नहीं हूँ, मैं स्वर्गीय परमेश्वर का हूँ करके ऐसा एक सोच पहले आपके अंदर आप विश्वास करना है, आप अंगीकार करना है। आप बाहर जा अपना काम करने की जगह जगह पर, घर पर, अपने रिश्तेदारों के बीच में मैं एक अलग किया वाला व्यक्ति हूँ, मैं असाधारण व्यक्ति हूँ करके आप पहले खुद को विश्वास करना चाहिए। சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து உங்களுடைய அந்த செயல்பாடுகள், உங்களுடைய முயற்சி, உங்களுடைய பிராக்டிஸ் அதுல ஆரம்பிக்கும் பொழுது தான் நீங்கள் பெரிய காரியத்தை நீங்கள் ஜெயமாக நீங்கள் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமைய நீங்க பெற முடியும். எடுத்த உடனே நெக்ஸ்ட் லெவல், எடுத்த உடனே ஆவி மண்டலங்களிலே அப்படின்னு நீங்க உள்ள போனீங்கன்னா, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்குள்ள நீங்க பிரவேசிக்க முடியாது. आप इस प्रकार हर प्रतिदिन में छोटे-छोटे कार्यों में अपने जीवन में आप प्रैक्टिस करेंगे तो तभी जो है आप आगे बढ़ सकेंगे। नहीं होने से डायरेक्टली मैं आत्मा के मंडल पर जाना है, ऐसा सोचेंगे तो नहीं होगा। அதனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது உங்கள் வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு, இந்த நாள் முழுவதும் நான் ஆவிக்குரியவன் என்பத எப்படியெல்லாம் நான் செயல்படுத்த முடியும்? எப்படிலாம் நான் பிராக்டிஸ் பண்ண முடியும்? எப்படிலாம் நான் வார்த்தையால நான் சொல்ல முடியும்? செயல்படுத்த முடியும்ன்றத ஒவ்வொரு வாய்ப்புகளையும் தேடி, அதுல நீங்க ஆவி மனிதன் என்கிறத காட்டுங்க. तो आप हर प्रतिदिन आपका जो ज़िंदगी है, हर नए दिन में आप सोचिए कि ये एक अच्छा एक अपॉर्च्युनिटी है, वो अपॉर्च्युनिटी को आप कैसा यूज़ करना है, हर प्रतिदिन अपने जीवन में कैसा मैं आत्मिक व्यक्ति हूँ करके किस कार्य पर इम्प्लीमेंट करना है, कैसे वचनों को बोलकर कन्फेस करना है, आप ऐसा प्रैक्टिस करते रहेंगे तो मैं कहती हूँ आप आत्मिक जन बनकर आगे बढ़ेंगे। நீங்க இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களானால், அந்த 3 வருஷத்துல உலகத்திலே இருக்கிற அந்த மனிதனை காட்டிலும் சாதாரணமானவன் இந்த வேர்ல்டு சிஸ்டம்ல இருந்து எல்லாத்திலையுமே தன்னை தனித்தவராக, தனிமைப்படுத்தி ஒரு செப்பரேட்டாக அவர் வித்தியாசமா இம்பாசிபிளா பாசிபிளா ஆக்குறது தான் அவருடைய 3 வருஷ வாழ்க்கையும் இருந்தது. आप यीशु मसीह के जीवन को देखेंगे तो ये जो वर्ल्ड सिस्टम एक था उससे अलग थे। यीशु मसीह खुद को सेपरेट कर रखे थे, वो डिफरेंट था। जो चीज संभव नहीं था, असंभव था उसको संभव में बदलते थे यीशु मसीह। நீங்க பாத்தீங்கன்னா, கானாவூர் கல்யாணத்துல திராட்சை ரசம் குறைவுபட்டுருச்சு. ஒரு கல்யாணம்னா குறைவு இருக்கதான் செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இல்ல, குறைவுகளை நான் நிறைவாக்குறவன் என்கிறதை ஆண்டவர் அந்த இடத்துல ப்ரூஃப் பண்ணார். यीशु मसीह को देखिए पहला मिरेकल करे कि शादी पर जो है दाक रस कमती हो गया। हम वहाँ कहेंगे कि शादी होने से कुछ कमी तो होगी करके, लेकिन वहाँ पर यीशु मसीह उस कमी को भी कमियों में भी परिपूर्ण किया परमेश्वर ने। அங்க கடல்ல அலைகள் படகு மூழ்கத்தக்க அலைகள் வந்துச்சு. கடல்னா அலை கண்டிப்பா வரும் அப்படின்னு அவர் நினைக்கல. அலைகளை அமர்த்தினார், அதட்டினார். அது மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று போடப்பட்டிருக்கிறது. और वहाँ पर देखिए जो नाव भी गिरने के अनुसार समुद्र की लहर बहुत सारा उठी, लेकिन अब हम होने से कहते थे कि वो लहर तो उठे गई है, हवा तूफान आएगा, लेकिन यीशु मसीह वहाँ पर भी अपने अच्छा मिरेकल्स को दिखाए कि अपने शब्दों के द्वारा वो लहर को शांत किया। உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறதான ஒவ்வொரு சூழ்நிலைகளையும்
இல்லை என்று சொல்லுங்கள், இது நடக்காது என்று சொல்லுங்கள். உங்களுக்கு வருகிற எதிர்மறையான எண்ணங்களை பார்த்து அதட்டி பேசுங்கள், அதிகாரத்தோடு பேசுங்கள். எல்லாரோடையும் நீங்களும் ஒரு ஆளா 10ஓட 11னா உங்களை நீங்க நினைச்சிடாதீங்க. आप भी अपने जीवन में जो नेगेटिव चीजें आते हैं उसके विरोध में आप अपने अधिकार के साथ अपने शब्द वचन को बोलिए, ये मेरा नहीं है, ये मेरे लिए नहीं है करके बोलिए। எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அமைத்து பேசுங்கள். இயேசு வந்து எல்லாத்தையுமே மாத்தி அமைச்சு அவர் காட்டினாரு. சில இடங்கள்ல பேசினாரு, சில இடங்கள்ல செஞ்சாரு. செய்யும் பொழுதுதான் நீங்கள் லிட்ரலாகவே ரியாலிட்டியா உங்கள் கண்களுக்கு முன்பாக அது நடப்பதையும் நீங்கள் பார்ப்பீர்கள். आप अपने जीवन में हर नेगेटिव परिस्थिति में आप पॉजिटिव को बात करिए, ये ऐसा ही होना है करके करिए, तब जाकर आपके जीवन में आप उस कार्य को रियलिटी में देख पाएंगे। यीशु मसीह भी अपने जीवन में वैसा ही किया। அதனால ஒவ்வொரு நாளும் நான் ஆவி என்கிறத ரியாலிட்டியில வருவதற்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு வருகிற தாட்டுக்கு விரோதமா நீங்க பேசுங்க. ஐ எம் நாட் அ பாடி, ஐ எம் அ ஸ்பிரிட் அப்படின்றத நீங்க சொல்லிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆவியில் பலன் அடைகிற கிருபையை உங்களுக்கு தருவாராக. ஹாவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ. आप भी अपने जीवन में हर प्रतिदिन आत्मिक जन के रूप में रियलिटी में बदलने से पहले हर दिन आपके विचार के विरोध में नेगेटिव थॉट्स के विरोध में आप अपने मैं शरीर नहीं हूँ मैं आत्मा हूँ करके छोटी छोटी बातों पर आप उसको ओवरकम करके आइए। मैं कहती हूँ परमेश्वर जरूर आपको आत्मा में बल पाने का आशीष जरूर देंगे। हैव अ नाइस डे। गॉड ब्लेस यू। प्रेज लॉर्ड माँ। தேங்க்யூம்மா. Praise Lord. பிரைஸ் லார்ட்.